நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். We are really very sorry, கார்த்திக். இல்ல ஆண்டி, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? விடுங்க. அண்ணா, ஐம் ரியலி சாரி. என்னாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிக்கிர். நேத்து எல்லாரும் ஜாலியா இருந்தோம். ஆனா இது மட்டும். உங்க எல்லாரையும் ஒண்ணா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா பண்றீங்க. இன்னொரு விஷயம், அந்த கிஃப்ட்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க, கிஃப்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நானும் வெட்டிங் பிளானர்ஸும் யோசிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நல்ல கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்க முடியாது. நீங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் பியூட்டிஃபுல். கிஃப்ட்ஸ்லாம் எங்க இருந்து வாங்குனீங்க? அது வந்து எங்க மருமக அர்ச்சனா தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா. அர்ச்சனா தான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்தா. அப்படியா? தேங்க்ஸ் அர்ச்சனா. தேங்க்யூ அர்ச்சனா. தேங்க்யூ so மச். மை ப்ளஷர் ஆண்டி. உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை செலிப்ரேட் பண்ண நாம இப்ப ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம். வா. சந்தோஷமா இரு. நல்லா இருமா. வா, இங்க உட்காரு. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்குல்லங்க. நாங்க ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஏற்பாடையும் செஞ்சாச்சு. ஆமா, நீங்களும் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிட்டீங்கல்ல? இன்னொரு விஷயம், நான் இங்க வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது நிச்சயதார்த்த நேரத்துல நான் லக்ஷ்மிக்கு வளையல் போட்டிருந்தேன்ல, அது வந்து நான் எனக்கும் லக்ஷ்மிக்கும் ஒரே மாதிரியான சேம் டிசைன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். தவறுதலா என்னோட பாக்ஸ நான் லக்ஷ்மிக்கு கொடுத்துட்டேன். இவளோட வளையல்ல இருந்த பாக்ஸ் என்கிட்ட இருக்கு. அதான் இந்த வளையல கொடுத்துட்டு அந்த வளையல வாங்கிட்டு போலாம்னு நினைச்சேன். லக்ஷ்மியோட கை ரொம்ப சின்ன கை. கண்டிப்பா அவ வளையல் எனக்கு பத்தாது. இந்தம்மா லக்ஷ்மி. அது வந்து உங்களோட வளையல். இது பாருங்க சம்பந்தி, நேற்று ராத்திரி எங்க வீட்டுல திருட்டு போயிருக்கு. திருட்டு போயிடுச்சா? ஆமாங்க. நாம எல்லாரும் அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது தான் நிறைய பொருள் திருட்டு போயிடுச்சா? அது வந்து சில நகை நட்டு, துணிமணி, அப்புறம் நீங்க வாங்கி கொடுத்த வளையலும் திருட்டு போயிடுச்சு. சம்பந்திமா, இப்ப ஏன் தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் நடந்திருக்கு. இத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க கொடுத்த பொருள் ஒண்ணும் அதிகமா கிடையாது. அதனால அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க லாக்கர்ல இருந்த எல்லா நகையும் எடுக்கல. ஆனா கல்யாணத்துக்கு 2 நாள் தானே இருக்கு. இத பத்திலாம் நீங்க கவலையே பட வேண்டாம். லக்ஷ்மி நான் என் மருமகளா இல்ல, என் பொண்ணா நினைச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போறேன். 2 செட்டு துணி இருந்தா கூட நான் கூட்டிட்டு போயிடுவேன். இல்ல ஆண்டி, எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருவோம். அதான் டைம் இருக்குல்ல. கரெக்டா சொன்னேன். கல்யாணத்தை நம்ம சேர்ந்தே செய்யலாம். நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. கல்யாணத்தை பிரமாதமா பண்ணிடலாம். நீங்க தைரியமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இது எங்க பையன் கல்யாணம் இல்ல. அங்கிள், எங்க லக்ஷ்மியோட கல்யாணம் தான் எங்க குடும்பத்துல நடக்க போற கடைசி கல்யாணம். அதனால எங்களோட விருப்பம் என்னன்னா, எங்களோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கணும். கண்டிப்பா. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டு லக்ஷ்மி உங்க வீட்டு மருமகளா இருப்பா. இப்பவே இந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்கன்னா நாளைக்கு நல்லாவே பாத்துப்பீங்க.
சரிங்க சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். கிளம்புறோம். அண்ணா நீங்க உட்காருங்க. ஒருவேளை உங்களுக்கு உதவி ஏதாவது தேவைன்னா தயங்காம எங்களை கேளுங்க. கண்டிப்பா. அப்புறம் ஆண்டி நீங்களா சாப்பிட்டுட்டே போங்களேன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இல்ல அர்ச்சனா, இன்னொரு நாளைக்கு பொறுமையா வந்து சாப்பிடுறோம். இது பாருங்க, நான் பையனை பெத்தவ. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா மரியாதையும் செய்யணும். போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வாங்க. வரேங்க. பாப்பா. இவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நான் தேவையில்லாம ஏதோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். ஆ, சரி வாங்க, இப்ப நாமளும் சாப்பிட்டுடலாம். ஏன்னா 2 மாசத்துக்கான வேலையை நம்ம 2 நாள்ல செய்யணும். ஆ, சாந்தினி எல்லா ஏற்பாடுகளையும் பாத்துக்கலையா? நீங்க வாங்க, அப்புறம் நான் எல்லாம் சொல்றேன். வாங்க. உன் அத்தைக்கிட்ட என்னால சரியா பேசவே முடியல. பாவம் எவ்வளவு டென்ஷனா வீட்டுக்கு போனாங்க. ராகுல் பண்ண டென்ஷன்ல நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன். நான் இப்பவே ஃபோன் பண்ணி பேசுறேன். கார்த்திக், மஞ்சள் போட்ட பால், இத சாப்பிட்டா உங்க வலி கொஞ்சம் குறையும். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். அர்ச்சனா நமக்கு தைரியம் கொடுக்கலன்னா நாம எல்லாரும் நிம்மதியா இருந்திருக்க முடியாது. ம். வந்தனா சொல்லு. அர்ச்சனா, இப்போ கார்த்திக்கோட காலம் எப்படி இருக்கு? அவருக்கு ஏர்லைன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சூர்யா சொன்னாரு. இது கல்யாண டைம் வேற, இப்ப போய் இப்படி ஆயிடுச்சு. இன்னும் என்னன்னு சொல்ல வந்தனா, நேத்து எங்க வீட்டுக்குள்ள திருடங்க போட்டாங்க. என்ன திருடங்க போந்துட்டாங்களா? என்ன சொல்ற அர்ச்சனா? ஆமா, நேத்து நாம எல்லாரும் ஃபங்க்ஷன்ல இருந்தோம்ல, அப்பதான் நடந்திருக்கு. நிறைய பொருள் காணாம போயிடுச்சா என்ன? சிலது போயிடுச்சு, சிலது இருக்கு. அப்படியா? அர்ச்சனா, ஏன் இத பத்தி எங்ககிட்ட சொல்லவே இல்ல? இல்ல, இப்ப எல்லாம் பரவாயில்ல. நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அப்புறம் இனிமே எப்படி கல்யாணம் நடக்கும்னு ஏற்கனவே நாங்க டென்ஷன்ல இருந்தோம். ஆனா ரமா ஆண்டியும் அங்கிளும் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டாங்க. ஆனா மறுபடியும் நீங்க எல்லா ஏற்பாடும் செய்யணும்ல? செஞ்சுதானே ஆகணும். அப்புறம் உனக்கு என்னோட உதவி தேவைனா இல்ல வீட்ல யாரோட உதவி தேவைனா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணு. நான் சொல்றேன். அப்புறம் வந்தனா, எல்லாரும் இப்ப சாப்பிட உட்காந்துட்டாங்க. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? சரி அர்ச்சனா, பாய். அர்ச்சனா வீட்டுக்குள்ள திருடங்க போந்துட்டாங்களா? ஆனா இங்க யாருக்கும் அதை பத்தி தெரியாதே. நான் உடனே போய் அம்மா கிட்ட சொல்லணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, சாந்தினி பண்ற வேலை நாம நினைச்சபடி இல்ல, நமக்கு தகுந்த மாதிரி இல்ல. ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட நான் இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நம்ம வீட்டு கல்யாணம். இதை நம்மளை விட வேற யாரால சிறப்பா செய்ய முடியும்? வேலைக்கு வைக்கிறவன் எப்படி செய்வான்? அவன்லாம் பணத்து மேலதான் குறியா இருப்பான். நம்ம மேல இருக்க பாசத்தினால இல்ல. ஆமாங்க மாமா, இப்போ நீங்க சொல்றதுதான் உண்மை. அதனால நம்ம அர்ச்சனாவை இனிமே எல்லாம் பாத்துக்கிட்டோம். அர்ச்சனா, பரிசை எல்லாம் மாத்தி நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலை பண்ணமா. உனக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா தெரியும். அதனால கல்யாண வேலை எல்லாத்தையுமே நீயே பாத்துக்க அர்ச்சனா. நம்ம மருமகளை தவிர வேற யாரும் இதை நல்லா செய்ய முடியாது. அர்ச்சனா, நீ தான் பெஸ்டான வெட்டிங் பிளானர். ராஜசேகரா, நீ வா, நாம போய் கணக்கெல்லாம் பார்க்கலாம். நமக்கு ரொம்ப டைம் குறைச்சலா இருக்கு. சரிங்கண்ணா. அம்மா, நகை சம்பந்தப்பட்ட வேலையை நீங்களும் பெரியமாவுமே பாத்துக்கோங்க. அண்ணே, விருந்தாளிகளை கூட்டிட்டு வரது கூட்டிட்டு போறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் உங்ககிட்ட யார் எப்போ வராங்கன்றத சொல்லிடுறேன். நான் அதோட லிஸ்ட் பிந்து கிட்ட கொடுத்துடுறேன். நான் லைட்டிங் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். அர்ச்சனா, ட்ரெஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லா ட்ரெஸ்ஸும் செட்டா இருக்கான்னு பாத்துடுவேன். சரி, அப்படின்னா நான் கிஃப்ட்ஸும் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பாத்துக்கிறேன். என்னது, எனக்கு மட்டும் எந்த வேலையும் கிடையாதா? நீ எதுவுமே செய்ய வேண்டாம் லக்ஷ்மி. உங்க அண்ணி இருக்காங்கல்ல, கல்யாண வேலையெல்லாம் அவங்களே பாத்துக்கிட்டோம். அப்புறம் நான் ஒரு தடவை டெய்லருக்கு ஃபோன் பண்ணிடுறேன். பாதியிலே அவரோட வேலையை நிறுத்திட்டோம்ல.
வணக்கம் மாஸ்டர் அண்ணன், எப்படி இருக்கீங்க? ஆமா ஆமா, அது எனக்கு உங்ககிட்ட நிறைய வேலை இருக்கு. என்ன? அப்படியா? இல்ல, ஆக்சுவலி இது ரொம்ப அர்ஜென்ட். உங்ககிட்ட வேலை செய்யற யாருமே ஃப்ரீயா இல்லையா? சரி, ஒருவேளை முடிஞ்சா நீங்க அப்படியா? சரி, நான் போனை வச்சிடுறேன். என்னாச்சு அர்ச்சனா? இவரு வேற கல்யாண வேலையில பிஸியா இருக்காராம். இப்ப நம்ம என்ன செய்யறது? ஒரு நிமிஷம், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு டெய்லர் கிட்ட இந்த துணியெல்லாம் கொடுப்பேன், அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். ஹலோ ஜெகதீஷ் அண்ணே, நான் அர்ச்சனா பேசுறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அது வந்து 2 நாள்ல என் நாத்தனாரோட கல்யாணம் வருது, அதான் நான். அப்படியா? இல்ல பரவாயில்ல, சரி நான் வச்சிடுறேன். இப்ப என்ன பண்றதா நீ? இவரும் வேற ஏதோ கல்யாண வேலையில பிஸியா இருக்காரா? இது கல்யாண சீசன் இல்ல, டெய்லர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம நம்ம கிட்ட டைம் வேற கம்மியா இருக்கு. அட கடவுளே, இப்ப நாம என்ன செய்யறது? லக்ஷ்மியோட Dress எல்லாமே கல்யாணம் முடிஞ்ச கையோட தேவைப்படும். எல்லாத்தையும் எப்படி தைக்கிறது? காக்ரா சோளி இருக்கு, பிளவுஸ் எல்லாம் கூட தைக்கணும். ஒரு நிமிஷமா, வீட்ல உட்கார்ந்து தையல் வேலையெல்லாம் செய்வாங்கல்ல, அவங்கள வர சொல்லட்டுமா? இல்ல அவங்கள இங்க வர சொல்றதுக்கு 2 நாளுக்கு மேல ஆயிடும். நானே இந்த வேலையை பண்ணிருப்பேன், ஆனா எனக்கு அதெல்லாம் மறந்து போயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? பேசாம ஒண்ணு பண்ணலாம். சில துணிகளை நம்ம தைக்க கொடுத்துடலாம், சிலதை நம்ம ரெடிமேடாவே வாங்கிடலாம். இப்பெல்லாம் எல்லாம் ரெடிமேடா கிடைக்குதே. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கால பார்வதி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காளே, அவ எல்லா ட்ரெஸ்ஸும் ரெடிமேடா தான் வாங்குவா. அவளுக்கு நல்ல நல்ல டெய்லர்ஸும் தெரிஞ்சிருக்கும். நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறேன், அவ எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அர்ச்சனா, ஹாய் அர்ச்சனா. ஹாய் பார்வதி, ஹவ் ஆர் யூ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க அர்ச்சனா? நீ தான் பிஸியா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் பிஸியா தான் இருக்கேன். நம்ம மீட் பண்ணுவோம்ல, அப்ப சொல்றேன். நான் உனக்கு ஏன் ஃபோன் பண்ணேன்னா, 2 நாள்ல என் நாத்தனாரோட கல்யாணம். உனக்கு கார்டு கிடைச்சது இல்ல? கார்டு எனக்கு எப்போ கிடைச்சிச்சு? நான் அத பத்தி தான் உன்கிட்ட பேசணும் பார்வதி. எனக்கு உன்னோட ஹெல்ப் கொஞ்சம் தேவை. சொல்லு அர்ச்சனா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? அது லக்ஷ்மியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தைக்க டெய்லர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு ஏதாவது டெய்லர்? சரி அர்ச்சனா, நீ கவலைப்படாத, நான் என்னோட டெய்லர் கிட்ட பேசுறேன். எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணத்துல மீட் பண்ண போறோம், நீ கண்டிப்பா வரணும். நான் கண்டிப்பா வருவேன். என்னோட டெய்லர் கிட்ட கேட்டுட்டு ஃபோன் பண்றேன். ஓகே பை. ஓகே பை பை. ஏற்பாடு பண்ணிடுவேன்னு சொல்றா. சரி, இப்ப இது இருக்கட்டும், அதுக்குள்ள மத்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஆமா அர்ச்சனா, நம்ம கிட்ட சுத்தமா நேரமே இல்ல. இன்னில இருந்து விருந்தாளிங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாமா, என்னால செய்ய முடிஞ்சது ஏதாவது சொன்னீங்கன்னா நான் செய்றேன். சரி. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட கம்ப்யூட்டர்லயும் சீக்கிரம் வந்துடும். இது ரொம்ப லேட்டஸ்டான கேம், சூப்பரா இருக்கும். அட தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குயா? ராகுல். அம்மா, சரி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய் பாய். எதுக்கு நீ அப்புறமா ஃபோன் பண்ணணும்? எவ்வளவு நேரமா போன்ல பேசிட்டு இருக்க? உனக்கு போன் வாங்கி கொடுத்தது பெரிய தப்பா போயிடுச்சு. அப்படிலாம் இல்லம்மா, இவ்ளோ நேரமா நான் உட்காந்து படிச்சிட்டு தான் இருந்தேன். என்கிட்ட சில நோட்ஸ் இல்லம்மா, அதை கேட்க தான் அவனுக்கு நான் கால் பண்ணேன். அப்படியா? போன்ல நோட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தியா ராகுல்? நேத்து அடி வாங்கி கூட இன்னும் உனக்கு புத்தி வரல. போன்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ ஒரு கேமை பத்தி தான் பேசிட்டு இருந்த. இனிமே இந்த போன் என்கிட்ட தான் இருக்க போகுது, புரியுதா? பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் தரேன். இல்ல வேண்டாமா, நான் போன் பேசவே மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. ஆனா அம்மா, அக்கா ஸ்வீட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஆர்டர் பண்ணிட்டேன். நான் வண்டியை புக் பண்ணிட்டேன், அவங்களுக்கு டைமிங்கும் சொல்லிட்டேன். வேற ஏதாவது செய்யணுமா? முதல்ல நீ 2 நிமிஷம் உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? அக்கா, ஒரு வாட்டி நான் அக்கா கிட்ட பேசணும். அவங்க எப்ப வராங்களோ. அர்ச்சனா அக்கா டெய்லர் வந்திருக்காரு. அட வாங்க வாங்க. வணக்கம்மா. என்ன வர சொன்னீங்களாமே? ஆமா அம்மா. இது பாருங்க, எங்க வீட்ல கல்யாணம், அதனால நீங்க அர்ஜென்ட்டா எல்லா வேலையும் முடிக்கணும். நீங்க எவ்வளவு ஆளுங்களை வேணாலும் உங்க கூட வேலைக்கு சேர்த்துக்கோங்க, அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. ஆனா என்ன, எங்களுக்கு வேலை டைம்க்கு முடிஞ்சிடணும், நல்லாவும் இருக்கணும். சரிங்கம்மா.
கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லா வேலையும் சீக்கிரம் செஞ்சு தரேன். நான் என் கூட நிறைய பேரை கூட்டிட்டு வரேன். ஆனாமா அது வந்து டிசைன். டிசைன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நல்லா புரிய வச்சிடுறேன். சரிங்கம்மா. தனு கொஞ்சம் லக்ஷ்மியை கூப்பிட. சரிங்கக்கா. டிசைன்ஸ் காமிங்களேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனு கொஞ்சம் லக்ஷ்மியை கூப்பிட. சரிங்கக்கா. டிசைன்ஸ் காமிங்களேன். அந்த கேஷ் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். தேவைப்பட்டா இன்னும் கூட எடுத்துக்கலாம். ஓகே. அம்மா ஒரு நிமிஷம். ஹலோ. எஸ் மேடம், உங்க வேலையை நான் முடிச்சிட்டேன். நான் இப்ப தனசேகர் ஐயா வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ அவங்க வீட்டுக்கு இப்ப எதுக்காக போன? இல்ல மேடம், அது வந்து இவங்க கல்யாண ட்ரெஸ் தைக்கிறதுக்காக என்ன வர சொல்லியிருந்தாங்க. மேடம் ஒரு கொடுங்களேன், நிமிஷம் இருங்க, நான் அவங்க கிட்ட பேசுறேன். போனை கொடுக்குறேன். ஹலோ சாந்தினி, நான் அர்ச்சனா பேசுறேன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். அது நான் உங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்றேன். என்னது? கேன்சல் பண்ற அளவுக்கு என்ன ப்ராப்ளம்? இது பாருங்க, நீங்க என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணீங்களோ அதுக்கேத்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்ல. எங்க கிட்ட காமிக்காமலே சீப்பான கிஃப்ட்ஸா நீங்க பேக் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதுக்கு நீங்க போட்ட சார்ஜஸ் அந்த கிஃப்ட்ஸை விட ரொம்ப அதிகமா இருந்தது. இங்க பாருங்க அர்ச்சனா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இது பாருங்க, எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் சொல்றேன். இங்க யாருமே நீங்க செஞ்ச வேலையால சந்தோஷமா இல்ல. இன்னும் நேரடியா சொல்லணும்னா எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்ல. நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியல. சாதாரண மார்க்கெட்ல கிடைக்கிற சீப்பான புடவை போதும்னு என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நான் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே டிசைனர் சாரீஸ். சாந்தினி, எங்களுக்கு எது தங்கம் எது பித்தளைன்னு நல்லாவே தெரியும். நீங்க ப்ளீஸ் இங்க வாங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸ் செக்கை நாங்க பிளாக் பண்ணிட்டோம். வாட்? ஆமாங்க, நீங்க எங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டீங்க. நான் போனை வச்சிடுறேன். இந்தாங்க. அர்ச்சனா டெய்லரை லக்ஷ்மி ரூமுக்கே கூட்டிட்டு போயிட்டுமா? நீங்க போங்க. சரிங்கம்மா. வா பிந்து. நான் பெரிய தப்பு பண்ண போனேன். அர்ச்சனா தான் என்ன காப்பாத்திட்டா. தேவையே இல்லாம நான் அந்த சாந்தினியை ரொம்ப நம்பிட்டேன். இதுக்குதான் இதை முதல்லயே வேண்டான்னு சொன்னேன். அடுத்தவங்க செய்யறத பார்த்து நாமளும் அதே மாதிரி செய்யணுமா என்ன? எல்லா வேலையும் நம்ம கையாலேயே செஞ்சதா திருப்தியா இருக்கும். நம்ம வேலையை நாம செய்யறதுனால ஒரு நிம்மதி கிடைக்கும். நீங்க சொல்றது உண்மைதான் சம்பந்தி. அப்பா, வாங்க விஸ்வநாதன். வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வணக்கம். 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 நாங்க எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டோம். எப்படி இப்படி நடந்தது? அது அம்மா, எது நடக்கணுமோ அது நடந்துடுச்சு. இப்போ அது எதுவுமே லக்ஷ்மியோட கல்யாணத்தை பாதிக்க கூடாதுன்னு தான் நாங்கெல்லாம் நினைக்கிறோம். நீங்க உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்காருங்க. மாப்பிள்ள, இப்போ உங்களோட கால் எப்படி இருக்கு? முன்ன விட எவ்வளவு பரவாயில்ல. நீங்க கவனமா இருங்க. சம்பந்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம். சொல்லுங்க. இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க எப்பவுமே என்ன உங்க தம்பி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிதானே நினைக்கிறீங்க? அந்த உரிமையோட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். கல்யாணம் சம்பந்தப்பட்ட பொறுப்பை எங்ககிட்டயும் கொடுங்களேன். விஸ்வநாதன், ஏற்கனவே நீங்க எங்களுக்காக இதுவரைக்கும் நிறைய பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க சம்பந்தி, நீங்களோ இல்ல நாங்களோ கஷ்ட காலம்னு வரும்போது நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இல்லனா அப்புறம் வேற யாரு துணையா இருப்பா?
அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். சாப்பாடு சம்பந்தப்பட்ட எல்லா ஏற்பாடுகளையும் நாங்களே பாத்துக்கிறோம். அப்படின்னா சரி விஸ்வநாதன்.